வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கல்யாண வீட்லலாம் சாப்பிட்ற மாட்டோம் ஒரு சூப்பரான ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கற்பகம் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நெய் சூடாகட்டும். இப்போ ரவா நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் வீட்டில் இருக்க கப்பு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை ரவா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஹையில் வைக்கக்கூடாது. ஸ்டவ்வை ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவா கருகக்கூடாது. நல்லா கலர் வரத்துட்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் நமக்கு வறுக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டில் அதை மாற்றிடுங்க. இப்போ அதே ஃபேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அது 3 மடங்கு தண்ணி. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. வாசனை இல்லாத ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம ரவாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கைவிடாமல் கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வைக்கக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு வற்றிடுச்சு. இந்த அளவு இருக்கும்போது நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நமக்கு ரவா நல்லா வேகணும் நமக்கு. இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவா நல்லா வெந்திருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நமக்கு கேசரி நல்ல பக்குவமாக கிடைக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கலாம். எந்த கப்பிட்டு நம்ம ரவா எடுத்தோமோ அதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நமக்கு சர்க்கரை நல்லா கரையட்டும். நம்ம சர்க்கரை கரைஞ்சோம்னா கொஞ்சம் தண்ணியாகிற மாட்டம் இருக்கும். அது பரவாயில்ல, கரெக்டாக ஆகிடும். அப்புறம் இறுகிடும் நமக்கு. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இந்த இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சேர்க்க வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அதே நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த டேஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் வாசனையே இல்லாத ஆயிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். கரெக்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடாகட்டும். இப்போ நெய் சூடாக இருந்தால் கொஞ்சமாக முந்திரி, இது நல்லா கலர் கொஞ்சம் மாறட்டும். நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை லோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி அப்படின்னா கருகிடும். இப்போ இது கூட கொஞ்சம் திராட்சை நல்லா பபுள்ஸ் மாட்டம் நல்லா உப்பி வரும். இப்போ இந்த இது போதும். இப்போ நம்ம கேசரியில் சேர்த்துடுறாங்க. இப்போ இது கூட நான் ஏலக்காய் நச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 2 ஏலக்காய். நீங்கள் பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கையில் எடுக்கும்போது நமக்கு அந்த கேசரி ஒட்டக்கூடாது. அப்போ தான் நமக்கு கேசரியோடைய பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.